வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னோட அடுத்த கதை. போன கதைகளைப் போல இதுவும் உங்களை முழுசா திருப்தி படுத்தணும் அவ்வளவு தான் ஆசை மக்களே. சரி, இந்த கதைக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த கதை நான் காலேஜ் படிக்கும் போது நடந்த ஒரு சம்பவம் தான். நான் சென்னையில உள்ள ஒரு தனியார் இன்ஜினியரிங் காலேஜ்ல தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் சின்ன வயசுல இருந்தே ஸ்போர்ட்ஸ் மேல ஆர்வம் அதிகமா உள்ள ஒரு ஆளு. அதனாலேயே எங்க காலேஜோட ஸ்போர்ட்ஸ் டீம்ல ஒரு முக்கியமான ஆளாக இருந்தேன். இந்த கேம் அந்த கேம் அப்படின்னு இல்லாம நான் கலந்துக்கிட்ட அந்த கேம்ல ஃபைனல் கப், அது எனக்கு தான் எப்பவும் வரும். அதனாலேயே காலேஜ் உள்ள ஐயாவுக்கு தனி மவுசு தான் எப்பவும். ஸ்போர்ட்ஸ் விளையாடுற ஆளுனவே உடம்பும் நல்லாவே எப்பவும் வெச்சி இருப்பேன். அதுவும் முக்கியமல்ல, என்ன தான் இவ்வளவு மவுசும் கெத்தும் இருந்தாலும் நான் அத பெருசா கண்டுக்கல. ஏன்னா நான் என் கூட காலேஜ்ல படிக்கிற சுவாதி அப்படின்னு ஒரு பொண்ணை ரொம்பவே காதலிச்சேன். அவ வேற டிபார்ட்மெண்ட் தான். இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு அழகான காதல் இருந்துச்சு. அந்த பொண்ணும் என்ன காதலிச்ச. அதனால எனக்கு மத்த பொண்ணுங்களோட நினைப்பே வரல. சுவாதின்னு பேரு கேட்டதும் அவ தான் இந்த கதையோட ஹீரோயின் அப்படின்னு நினைக்க வேணாம். அவ என்னோட ஹீரோயின். இப்படி நல்ல செமையா போய்கிட்டு இருந்த என்னோட காலேஜ் மற்றும் காதல் வாழ்க்கையிலும் தான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்துச்சு. அந்த வருஷம் எங்க காலேஜ்க்கு வந்த புது ஃப்ரெஷர் பசங்கள ஒருத்தி தான் வைஷாலி. ஆமா, நீங்க நினைச்ச போல இந்த கதையின் நாயகி அவ தான். அவ ஒரு கேரளா மல்லுக்குட்டி. அதனாலேயே அவளுக்கு சேர்ந்த உடனே பசங்க எல்லோர்கிட்டேயும் அப்படி ஒரு ரீச். காலேஜ்ல எங்க திரும்புனாலும் எவன கேட்டாலும் வைஷாலியை தெரியாத ஆளே இல்லன்னு ஆகிடுச்சு. சரி, இவங்க என்ன அந்த பொண்ண பத்தி இப்படி சொல்லறாங்க? அப்படி என்ன தான் பொண்ணு அப்படி ஒரு அழகுன்னு போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணி அவ கிளாஸ் கேட்டு நேரா அங்க போயிட்டேன். நம்ம தான் சீனியர் ஆச்சே, அதுவும் இல்லாம காலேஜ்லயே கேத்து வேற. அதனால நேரா போய் இங்க யாருமா வைஷாலின்னு கேட்டேன். அப்ப கொஞ்ச நேரம் அமைதி. கேக்குறது யாருக்கும் கேக்கலையா என்ன? யாரு இங்க வைஷாலி அப்படின்னு கேட்டேன். அப்ப கடைசி வரிசையில இருந்து ஒரு கை மட்டும் மேல வந்துச்சு. நான் உடனே முன்னாடி வான்னு கூப்பிட்டேன். அப்ப அவ எழுந்து என்ன நோக்கி வந்தா. அப்ப தான் அவ முகத்தை முழுசா பாக்குறேன். இது வரைக்கும் என்னோட சுவாதியை தவிர எந்த பொண்ணையும் சைட் அடிக்கணும்னு கூட தோணாத எனக்கு. அப்படி ஒரு கேரளத்து மல்லு அழகு குட்டியை பார்த்ததும் என்னால சைட் அடிக்காம இருக்கவே முடியல. மேக்கப் எதுவும் போடாமையே அப்படி ஒரு பேரழகியை தெரிஞ்ச அவ எனக்கு. இப்படி ஒருத்தியை சைட் அடிக்காம போன அவன் எல்லாம் உணர்ச்சியே இல்லாத ஜடம்னே சொல்லலாம் மக்களே. என்ன விட்ட நாள் பூரா கூட எத்தனை பொண்ணுங்கள வேணா பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா அப்படிப்பட்ட என்னாலேயே அவ கண்ணா முழுசா 5 நிமிஷம் பக்க முடியல. அப்படி இருந்துச்சு அது. கேரளத்து பெண்களுக்கே உண்டான அவ என்ன நோக்கி வந்த பாருங்க மக்களே. கொஞ்ச நேரம் என்னோட சுவாதி மறந்தே போயிட்டேன் இவ அழகுல. அவ என் கிட்ட வந்து, அண்ணா என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் தான் அண்ணா வைஷாலி சொல்லுங்க அப்படின்னு கேட்ட. ஆனா வந்து ஒரு 2 நிமிஷம் ஆவுது. என் முன்னாடி தான் நின்னுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா எனக்கு அது எதுவுமே காதுலையே விழுகல மக்களே. என் கூட வந்த பசங்க என்ன உசுப்ப போய்தான் நான் சுயநினைவுக்கே வந்தேன்னா பாத்துக்கோங்களேன். என்னால அவ கிட்ட ரொம்ப நேரம் பேச முடியாததுனால நான் கொஞ்ச நேரத்துலயே அவ கிளாஸ் விட்டு வெளிய வந்துட்டேன். வெளிய வந்ததுமே பசங்க எல்லோருமே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அந்த பொண்ணு அழகுன்னு இப்ப ஆவுது ஒத்துக்கிறியா? நீ அந்த பொண்ண பார்த்ததும் காலி ஆகிட்ட தான அப்படி இப்படின்னு பேசுனாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரின்னு அந்த இடத்த விட்டுட்டு நான் நகர்ந்துட்டேன். ரொம்ப நேரம் அங்க இருந்த பேசுற வாய்க்கு நாமளே தீனி போடுற மாதிரி ஆகிடும்ல.
அதுக்கு நான் அவள பெருசா எதுவும் கண்டுக்கவும் இல்ல. இதுக்கு நடுவுல தான் எங்க காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டே வந்துச்சு. நான் தான் முன்னாடியே சொன்னேனே மக்களே, நமக்கு விளையாட்டு சம்பந்தமான விஷயமானாலே அல்வா சாப்பிடுற மாதிரி தான். வழக்கம் போல அந்த வருஷமும் கப் நமக்கு தான். அத வாங்குனதும் நம்ம பசங்க நம்மள தூக்கிக்கிட்டு காலேஜ் கிரவுண்ட் ஒரு ரவுண்டு அடிச்சாங்க பாருங்க. செம்ம கெத்தா இருந்துச்சு. எல்லாமே அன்னைக்கு நாள் நல்லாவே போச்சு. சாயங்காலம் கப் ஜெயிச்சதுக்கு பசங்க கூட பார்ட்டி பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன். அப்ப எனக்கு ஒரு புது நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் ஹாய் அப்படின்னு வந்து இருந்துச்சு. நமக்கு யாருடா இது புதுசா மெசேஜ் பண்ணறதுன்னு நான் யாருன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து நான் வைஷாலி பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப நல்லா விளையாடுனீங்க அப்படின்னு சொன்ன. நான் அவனு முதல்ல நம்பவே இல்ல. பசங்க அன்னைக்கு போல கலாய்க்க எதுனா பண்றாங்க அப்படின்னு பெருசா எடுத்துக்காம தூங்க போயிட்டேன். காலையில எழுந்து பார்த்த அந்த நம்பர்ல இருந்து குறைஞ்சது 100 மெசேஜ் ஆவது வந்து இருக்கும் போல. ராத்திரி முழுக்க எனக்கா ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா இத்தனை மெசேஜ் வந்து இருக்குன்னு நான் அவளுக்கு பதில் அனுப்புனேன். சாரி ராத்திரி அப்படியே தூங்கிட்டேன் போல. எனக்கு இப்பவும் இது நீதான அப்படின்னு நம்ப முடியல. உண்மையாவே நீயா இருந்த இன்னைக்கு காலேஜ்ல நீ மதியம் 1 மணி போல ராஜாஜி பிளாக் கிட்ட வா அப்படின்னு அனுப்பிட்டு போயிட்டேன். எப்படியும் அவளா இருக்காது, அவ வர மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு நானும் காலேஜ் கிளம்பிட்டேன். சரியா 12:55 ஒரு வேளை அது அவளா இருந்தா அப்படின்னு ஒரு சின்ன நப்பாசைல. என்னையும் மீறி எனக்கே தெரியாம என்னோட கால்கள் ராஜாஜி பிளாக் நோக்கி போகுது. அங்க போனதும் ஒரு தூண் இருக்கும். அதுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுக்கிட்டு உண்மையாவே அவ வரலா அப்படின்னு பார்த்தேன். மணி 1 ஆச்சு. எனக்கே தெரியாம என்னோட இதய துடிப்போட சத்தம் எனக்கே அதிகமா வெளிய வரைக்கும் கேட்டுச்சு. ஆனா அவ வரல. 1:05 ஆச்சு, 1:10 ஆச்சு. மணி தான் போய்கிட்டு இருந்துச்சே தவிர அவள ஆள காணோம். சரி இதுக்கு அப்புறம் அவ வர மாட்ட அப்படின்னு அந்த எட்டத்துல இருந்து போக பார்த்தேன். ஆனா என்னோட அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்துக்கும் அவ அங்க வந்தா. வந்தது மட்டும் இல்லாம சுத்தி முத்தி பார்த்துட்டு நான் வரல, இன்னும் ஒரு வேளை நேரம் ஆக போயிருப்பேனோ அப்படின்னு அவ மொபைல் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணா. அது அவ தான் அப்படின்னு 100க்கு 200% உறுதி ஆகிடுச்சு. எங்க நீங்க வரலையா? நான் உங்களுக்காக ராஜாஜி பிளாக் கிட்ட வந்துட்டேன். இது தான் அந்த மெசேஜ். ஆனா நான் மெசேஜ் பார்த்துட்டும் போகவே இல்ல. அவளும் பாவம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. காலேஜ்லயே செமையான ஒரு கேரளத்து குட்டி. அவ நமக்கு அவள மெசேஜ் பண்ணி இருக்காளேன்னு ஒரு பக்கம் கிக்கா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்க சுவாதிக்கு இதனால நம்ம துரோகம் பண்ணற மாதிரி ஒரு சின்ன உறுத்தல். ஆனாலும் அன்னைக்கு சாயங்காலம் அவளுக்கு மெசேஜ் பண்ணேன். இல்ல என்னால அங்க வர முடியலன்னு சும்மா சொன்னேன். அவளும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்ன. நான் அதுக்கு உடனே சாரி சொன்னேன். அவ பரவாயில்ல உங்களுக்காக தான வெயிட் பண்ணலாம்னு சொன்ன. எனக்கா என்னடா இவ ஒரு தனி ரூட்ல வண்டி ஒட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கா, இது இப்படியே விட்ட சரி வராதுன்னு நானே அவகிட்ட நான் ஏற்கனவே சுவாதியை லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியும்ல உனக்குன்னு கேட்டேன். எங்க தெரியாம அவளே எதுனா ஆசைய வளர்த்துக்க போறான்னு ஒரு சின்ன அக்கறை தான். ஒரு பொண்ணு மனச கஷ்டப்படுத்த கூடத்துல அதான் சொல்லிட்டேன். ஆனா என்னோட பெரிய ஆச்சரியம் என்னன்னா அவ அதுக்கு உடனே தெரியுமே, அது தான் காலேஜ்கே தெரியுமேன்னு சொல்லி சிரிச்சா. எனக்கு அப்ப ஒரு நிம்மதி. இவளுக்கு தெரியும், அப்ப இவ தேவையில்லாம ஆசை வைக்க மாட்டேன்னு தப்பா நானே நம்பிட்டேன். ஆனா அவ அப்படி இல்ல. அவளுக்கு நான் லவ் பண்ணறேன்னு நல்லா தெரிஞ்சு இருந்தும் அவ பேசுற விதத்துல ஏதோ சரியில்லைன்னு எனக்கு முதல் நாள்ல இருந்தே தொனிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா நான் அவ கிட்ட பேசுறது நிறுத்தல.
அவள அவாய்டும் பண்ணல, அது ஏன்னு எனக்கும் தெரியல. என்ன இருந்தாலும் நானும் பையன்தானா? ஒரு செம்ம பிகர் அவள வந்து பேசுனா பேசாம இருக்க முடியுமா என்ன? நாங்க நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தோம். சில சமயம் அவ கிட்ட நானே என்னையும் மறந்து ரொம்ப நேரம் பேசி இருக்கேன். எல்லாமே நல்ல போச்சு. இதுக்கு நடுவுல தான் சுவாதி டிபார்ட்மெண்ட்ல அவள ஒரு ஆய்வி கூப்பிட்டுக்கிட்டு போனாங்க. அது ஒரு 1 வாரம் ட்ரிப். அவ முதல்ல என்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு தான் சொன்ன. நான் தான் அவளுக்கு இது முக்கியம்னு அனுப்பி வச்சேன். நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்க போற முதல் சம்பவம் இது தான். முதல் 2 நாள் எனக்கும் பெருசா எதுவும் தெரியல. ஆனா 3வது நாள்ல இருந்து நான் அவள ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால அதனால எதுலயும் முழுசா என்னோட கவனத்தை செலுத்த முடியாம கஷ்டப்பட்டேன். இது எல்லாம் பார்த்த வைஷாலி என்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்ட. நானும் அவகிட்ட சுவாதி இல்லாம கஷ்டமா இருக்கு. முதல் தடவை அவள ரொம்பவே மிஸ் பண்ணறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அவளும் உன்ன மாதிரி ஒரு லவர் கிடைக்க சுவாதி கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு. நாளைக்கு நீ காலேஜ் போக வேணாம். நம்ம எங்கன வெளிய போலாம். உனக்கும் ஒரு மாறுதலா இருக்கும். இங்க காலேஜ்ல இருந்தா அவ ஞாபகமா தான் இருக்கும்னு சொன்ன. நான் முதல்ல அது எல்லாம் வேணாம்னு சொல்லி மறுக்க தான் செஞ்சேன். ஆனா அவ ரொம்ப வற்புறுத்தவே சரி போலாம்னு ஒத்துக்கிட்டேன். சரி, நாளைக்கு என்ன காலேஜ் பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்ல இருந்து பிக்க பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு போலாமா வேணாமா தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி போலாம்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் அவளுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவ அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளாக் கலர்ல ஒரு சல்வார் போட்டுட்டு வந்த பாருங்க. எப்பவுமே அழகா தெரியற அவ அன்னைக்கு தேவதையாவே தெரிஞ்சா. நீங்களே நினைச்சி பாருங்க. எலுமிச்சை பழ நிறத்துல இருக்க ஒருத்தி ஒரு செமையா முழுசா ஒரு பிளாக் சல்வார்ல வரும்போது என்னையும் மீறி நான் வாயில ஜொல்லு ஊத்த பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ வந்து போலாமான்னு என்ன உலுப்புனா. அப்பதான் நான் பஸ் ஸ்டாப்ல இருக்கேனே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அங்க இருந்து கிளம்பி மால் போனோம். அவ படத்துக்கு போலாம்னு சொன்ன. சரின்னு அங்கேயே டிக்கெட் எடுத்து படத்துக்கும் போய் ஆச்சு. அங்க போய் பார்த்த வரநாட்களினாலே அது ஒரு நல்ல படமா இருந்தாலும் கூட்டம் பெருசா இல்ல. படமும் மெதுவா ஆரம்பிச்சு நல்லாவே போச்சு. நான் ஒரு சினிமா பைத்தியம். ஆனாலும் என்னால படத்தோட ஆர்வமா பார்க்க முடியால. அவ என்ன ஆச்சுன்னு இன்னும் அவ ஞாபகம்தானான்னு கேட்ட. பின்ன இருக்காதா அப்படின்னு சொன்னேன். அவ அதுக்கு இப்ப அத மறக்கத்தானே இங்க வந்தோம். இங்க வந்தும் இப்படி இருந்தா. இப்ப அதவிட வேற ஒன்னு பெருசா நடந்தா அத மறந்துட்டு இருப்ப இல்ல. நான் அதவிட என்ன பெருசா நடக்க போகுது இப்பன்னு கேட்டுட்டு திரும்பிட்டேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அவ என்னால என்னோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு ரொம்ப அமைதியா உட்கார்ந்து கிட்டு இருந்தா. ஆனா என்னால அதுக்கு மேல என்ன கட்டுப்படுத்த முடியல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அப்ப அது தேவைப்பட்டுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அவ விலகிட்டா. எனக்கும் ரொம்ப மூச்சு வாங்குச்சு. அப்பதான் எனக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு உறுத்தல். 2 பேரும் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசிக்கல. இதுக்கு மேல எங்க உறவு எப்படி எல்லாம் போச்சு, இது சுவாதிக்கு தெரிய வந்துச்சா, வந்ததும் அவளோட ரியாக்ஷன் என்ன இதுக்குன்னு, இது எல்லாமே அடுத்த பகுதில சொல்லறேன்.